அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மிக மிக பல சிறப்புகள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 31ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். இது உங்களுக்கே தெரியும். இந்த சக்தி வாய்ந்த நாளில் பெருமாளினுடைய திவ்ய 10 அவதாரங்களில் 8வது அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அவதாரம், அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நாளைய நாளில் நமக்கு இருக்குதுங்க. இவை தவிர நாளைய நாளில் ஆடி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. தேய்பிறை அஷ்டமியில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார். இருந்தாலும் ஆடி தேய்பிறை அஷ்டமிக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளோடு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டுலாம் இருக்குது. இது இல்லாமல் சனி தசாபுத்தியெல்லாம் நடக்கும்போது சில பல பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் சொல்லலாம். அதாவது சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். அப்போது தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவான காலபைரவரை யார் ஒருத்தங்க வழிபாடு செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில் தன்னால் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே காலபைரவர்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாரு. அதன்படி பார்க்கும்போது சனிக்கிழமை நாளில் இந்த தேய்பிறை அஷ்டமி வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யும்போது அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தின் கடைசி நாள், அதாவது ஆடி 31. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு உண்டோ அதே அளவு சிறப்பு அந்த கடைசி நாளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு ஆடி கிருத்திகையும் இருக்குது. அதாவது ஆடி மாதத்தில் 2 முறை நமக்கு கிருத்திகை இந்த முறை வந்துருச்சுதுங்க. ஆல்ரெடி ஒரு முறை முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் வழிபாடு செய்ய முடியாமல் போயிருந்ததுன்னா இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இப்படி பல அற்புதங்கள் இந்த நாளில் நமக்கு சேர்ந்து இருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதில் ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் குளிக்கும்போது சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும்னு சொல்லியிருப்பேன். இவை தவிர குபேரர் போல் ஒரு வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு அமையணும் அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவசியமாக அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. சரி, இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது மாலை நேர வழிபாடுக்குரிய ஒரு நாள் தான். ஏன்னா மாலை நேரத்தில் தான் கிருஷ்ணரும் அவதரித்தார். அதனால் நம்ம அந்த நேரத்தில் தான் வழிபாடும் செய்வோம். அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றில் சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்வீங்க இல்லையா, அப்போவும் சொல்லுங்கள். இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் உணவெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லும்போது இன்னும் அதிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால் அவசியம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது சொல்வதன் மூலமாக சகல விதமான பாவங்களும் நீங்கும். நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம. இதுதாங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவே வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும். பொதுவாக இந்த மந்திரத்தை நாம் அபிஜித் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் சொல்லுவோம். இது கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அவருக்குரிய மந்திரத்தை நம்ம இந்த நாளில் சொல்கிறோம். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 முறை சொல்கிறது சிறப்பு. இல்லைன்னா ஒரு 11 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மாலை நேரத்துலையும் பூஜை அறையில் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இது முதல் விஷயம், அதாவது சொல்ல வேண்டிய இந்த மந்திரம். அடுத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்குன்னு பிடித்த பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு செல்வ நிலை உயரும்னு சொல்லலாம். நான் சில பொருட்கள் சொல்கிறேன். அது எல்லாமே உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்குங்க.
எல்லாமெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு எது வந்து கிடைக்குமோ, எது வந்து வசதிப்படுமோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. சரி, முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு மிக மிக பிடித்த வெண்ணெய். இந்த வெண்ணெய் வந்து கடையிலேயே இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்குது. அதனால் நீங்கள் அப்படியும் வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா வீட்டிலேயே வந்துட்டு நீங்கள் மோரை வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னா வீட்டிலேயே கூட நீங்கள் வெண்ணெய் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்து நம்ம வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அவல். இந்த அவல் வந்து குசேலர் ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு போய் கொடுத்ததாகவும், அதை சாப்பிட்டு பசியாறுன கிருஷ்ண பரமாத்மா மனதார உணர்ந்து குசேலருடைய அந்த வறுமை நிலையை நீக்கி வச்சுதான் வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த அவல் வந்து நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து நம்ம வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் புல்லாங்குழல் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மூங்கிலால் ஆன புல்லாங்குழல் தான் அவர் எப்போதுமே கையில் வச்சு வாசிச்சிட்ருப்பார். அதனால் வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது கடையில் புல்லாங்குழல் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாங்குங்க. மற்ற நாட்களில் கிடைக்கலினா கூட இந்த டைமில் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கூட இது போல் ஐட்டங்கள்ஸ் எல்லாம் வாங்கி விற்பாங்க. ஏன்னா இப்போது நிறைய ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த காம்படிஷன்லாம் நடந்திருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குவாங்கன்ட்டு நிறைய கடையில் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வர்றது சிறப்பு. இல்லை எங்கள் வீட்டில் போன வருஷம் வாங்கின இந்த புல்லாங்குழலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மூங்கினால் ஆன ஏதாவது ஒன்று, மூங்கில் கூட இல்லைன்னா மூங்கில் தூரி, கூட தூரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இது மாதிரி ஏதாவது ஒன்று மூங்கிலினால் ஆன ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி வைக்கிறது சிறப்பு. இது வந்து வாங்குங்க. அடுத்ததாக கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மயிலிறகு. மயிலிறகு எப்போதுமே அவர் தலையில் வந்து வச்சிட்ருப்பார் இல்லையா? அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும். எங்கள் ஊரில் அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்துட்டு வாங்கி வச்சேன். அதனால் உங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கும்னா அவசியம் வந்து வாங்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களில் எல்லாமே வாங்கிறது உங்களுடைய விருப்பம். இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது வாங்குங்க. மயிலிறகு வாங்குங்க, அவல் வாங்குங்க, வெண்ணெய் வந்து ஈஸி. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போதோ, அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறீங்க, பல வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிங்கனாவோ, இது போல் புல்லாங்குழல் சொன்னேன் இல்லையா, மூங்கில் நாளானது, அதை நீங்கள் ஒரு 4-5 வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் விளையாடுறதுக்கு கொடுக்கறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உங்களுடைய வீட்டில் வந்து குழந்தையாக அவதரிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 1-2 நீங்கள் வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது. அதே போல் இந்த அவல் இருக்குது இல்லையா, அதையுமே நீங்கள் நாளைக்கு பறவைகளுக்கோ பசுமாட்டிற்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் வந்து போக்கும். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது இல்லையா? இப்போ இந்த அஷ்டமி திதியில் நம்ம சில தான தர்மங்கள் செய்யும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த அவலை இப்படி தானமாக கொடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியில் பண்ணின புண்ணியமும் கிடைக்கும். அதே போல் காலபைரவரை குளிர வச்ச மாதிரியும் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். அவசியம் வந்துட்டு இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.